உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து டோட்டலி அன்ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து ஒரு ரிமார்க் வச்சிருந்தாரு. போன எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அவர் பேசியிருந்தாரு. அப்புறம் அவரை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து எடுத்து பார்க்குறப்போ வந்துட்டு எங்கேயுமே வந்து ஒரு சென்ஸோடையோ இல்லை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்தை வந்து அவர் வைக்கவே மாட்டாருங்கிறது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அவருடைய அப்பாவான மு.க.ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் வந்துட்டு அவரு கூட கொஞ்சமாவது ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி பேசுற மாதிரியாவது பேசுவாரு. ஆனா இவருக்கு வந்து எப்படி பேசணும், எங்க எதை பேசணும், அப்படியே ஒரு விஷயத்த தப்பா பேசிடும் அப்படின்னா எப்படி சமாளிக்கணுங்கிறது சுத்தமா தெரியறது இல்ல. நேத்து இந்த மாதிரி வந்துட்டு ஒரு தப்பான ஒரு கமெண்ட் வந்து பாஸ் பண்ணிட்டு அதை வந்து சமாளிக்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. இது வந்து என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, டிஎம்கே வந்து இதுக்கு முன்னாடி இதை விட எவ்வளவோ மோசமான தப்புகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுலயே ஸ்டேஜ் மேலேயே வந்துட்டு நிறைய தப்பான விஷயங்கள் பேசியிருக்காங்க. ரொம்ப வந்துட்டு இந்த கல்ச்சரும் ரிலீஜனும் கேஸ்டும் வந்துட்டு ப்ரொவோக் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கெல்லாம் அரெஸ்ட் ஆகாத இந்த உதயநிதி ஸ்டாலின் இப்போ வந்து இந்த ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காரு சீஃப் மினிஸ்டர் மேலேயும் இன்னொரு ஆக்ட்ரஸ் மேலேயும் அப்படின்னு சொல்றப்போ ரொம்ப காமெடியா இருக்கு. நிஜமா எப்படி வந்து இந்தியாவுக்கு வந்து ராகுல் காந்தி வந்து ஒரு காமெடியா ஒரு ஜோக்கா வந்து செயல்பட்டு இருக்காரோ அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் மாறிட்டு வரதை நம்ம கண்கூட பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாவது ஒரு பெரிய மனுஷங்க, கே.என். நேரு ஆகட்டும், சேகர் பாபு ஆகட்டும், மா சுப்பிரமணியம், மு.க.ஸ்டாலின், இவங்க எல்லாருமே அந்த டிஎம்கே வந்துட்டு ஒரு வால் மாதிரி நின்று அந்த ஒரு கட்சியவாது காப்பாத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்துட்டு நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு அது பண்ணுவாராங்கிறது வந்துட்டு இந்த விஷயத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. செகண்ட் விஷயம் வந்துட்டு அவர் இங்கிருந்து சென்னையில இருந்து அரெஸ்ட் பண்ணி அங்க அந்த ஊருக்கு கூட்டிட்டு போறாங்க. போற வழியில வந்துட்டு அவ்வளோ ஒரு ஆர்ப்பாட்டம், அந்த டிஎம்கே கூன்ஸ்ன்னு தான் சொல்லணும், ரவுடிஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு சாலை மறியல் எல்லாம் பண்ணிட்டு போறவங்க வரவங்களெல்லாம் அடிச்சு, ஒரு கிரீன் டிஷர்ட்ல ஒருத்தர் வந்து ஸ்கூட்டில வந்துட்டு எங்கேயோ போயிட்டு வந்துட்டு இருக்காரு, ஹாஸ்பிட்டல்ல போனாங்கன்னு சொல்றாங்க. அப்படியே ஒருத்தர் போனவரை வந்து கீழே தள்ளி அவர் அடிச்சு ஹெல்மெட் எல்லாம் டேமேஜ் பண்ணி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த வீடியோ நம்ம பாக்குறப்போ. கண்டிப்பா அந்த வீடியோ வந்து நீங்க ஏற்கனவே பாக்கலன்னா இனி மறுபடியும் வைரல் ஆகும். இப்படி எல்லாம் வந்துட்டு ஒரு பப்ளிக் வந்து டிஸ்டர்ப் பண்ணுமா? அவர் என்ன பெரிய ஒரு சுதந்திர போராட்டம் பண்ணிட்டு எல்லாம் வந்து அவர் ஜெயிலுக்கு போயிடல. ஒரு ரொம்ப ஒரு கொச்சப்படுத்துற மாதிரி, அதுவும் உமன் பேஸ் பண்ணி ஒரு பேட் கமெண்ட் பாஸ் பண்ணி அதுக்காக ரொம்ப கேவலமா அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூட்டிட்டு போறாங்க. இதுக்காக நீங்க இவ்வளோ ஒரு பெரிய விஷயங்கள்லாம் நீங்க பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ். இதே மாதிரி தான் வந்து நேத்து வந்து தீரன் சின்னமலை அவர்களுடைய நினைவு நாளை ஒட்டி வந்துட்டு நிறைய தப்பான விஷயங்கள் நடந்துச்சு. பைக்கு கார்ல எல்லாம் போயிட்டு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இது எல்லாத்துலயும் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத பாக்குறப்போ, அந்த டிஎம்கேனாலே சம்வே ரிலேட்டட் டு ரவுடிசம். அதை நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேக் டு பேக் 2 days நடந்திருக்கு. இதை ப்ரூவ் பண்ற மாதிரி டிஎம்கேவோட தலைவரா, இப்ப எதிர்கட்சி தலைவரா இருக்க உதயநிதி ஸ்டாலினும் வந்து என்ன பண்றாருங்கிறது நீங்களே பாத்துக்கோங்க.